ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும் நிறைய சிறப்பான நாட்கள் இருக்குது. ஏப்ரல் மாதம் ரொம்பவே சிறப்பான நாள்னு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டை சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பானது பிறந்தது. அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் சித்திர மாதத்துடைய அமாவாசையானது வந்தது. இப்போ அதை தொடர்ந்து அடுத்த ஒரு விசேஷமான நாளானது தற்போது வர இருக்கு. அதுதான் ஏப்ரலுடைய 21ஆம் தேதிக்கு மேலே வர இருக்கு. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி. அக்ஷய திருதி அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு திருதி. இந்த திருதி அன்னைக்கு நாம் எது செய்தாலும் அது நமக்கு வளரும். அதனால தான் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கிறது நிறைய பேர் செய்கிறாங்க. ஏன்னா தங்கம் வாங்கி வாழ்க்கையில் தங்கம் சேர்ந்தால் அது நமக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லை. அதனால் தங்கம் வாங்கிறது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யப்படும். ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு ஏன் அந்த மாதிரி செய்யப்படுதுன்னா, அன்னைக்கு கிரகங்கள் அந்த மாதிரி அமையிறது தான் காரணம். அதனால் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன செய்யணும், அது மட்டும் இல்லாமல் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ யாருக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ராசியான மேச ராசிக்கு சொல்ல போகிறேன். மேச ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுவும் யாரும் சொல்லாத ரகசியங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் தவிர வேறு சில பொருட்களும் வாங்கலாம். அதெல்லாம் என்ன பொருட்கள், அதை வாங்கிறதுனால அதிர்ஷ்டம் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான அந்த பரிகாரத்தை பார்க்கலாம். ஸோ முதல்ல பலன்களை தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே பெரும்பாலுமே மற்றவரிடம் இனிமையாகவும் நாகரிகமாகவும் பேசி பழகுபவர்கள் நீங்கள். பெரும்பாலுமே இந்த குணத்தோடு தான் இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கிறதுனால உங்களிடம் மனவிட்டு பேசக்கூடிய உங்கள் நல விரும்பிகள் உங்களை சுற்றி நிறையவே வருவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த நல விரும்பிகளை நீங்களும் நல்லா சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அது உங்களுடைய பழக்க வழக்கங்களை இன்னும் அதிகப்படுத்தும். அதை விட அவங்கக்கிட்ட உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவும் செய்யும். அதனால் அந்த மாதிரி செயல்படணும் என்பது ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு சிறப்பு பலன்களாக இனி நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். அலுவலகத்தில் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறத நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் பிரகாசமாக இருக்கலாம். ஸோ சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ வரக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் பிரகாசமாக நீங்கள் இருக்க முடியும். அதுவும் உத்தியோகத்தில் பெரும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுக்காக அசால்ட்டாக இருக்காதீங்க. வாய்ப்பில்லைங்கும் போது வேறு பிரச்சனை வருவதற்கு வேறு வழி கூட இருக்கும். அதனால் கடின உழைப்பு தேவைப்படும். எந்த அளவுக்கு கடின உழைப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கடின உழைப்பு போடணும். இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க என்ன மாதிரி வியாபாரம் செய்தால் லாபம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இரும்பு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய அதிக முதல் போடுவதை இப்போதைக்கு தவிர்க்கிறது நல்லது. மீறி அதிக முதலீடு போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு லாபம் தராது, நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரக்காரங்க நீங்கள் இப்போ முதலீடு போடுவதை தவிருங்க. முதலீடு போடுங்க, கரெக்டாக போடுங்க. நஷ்டமானாலும் மேனேஜ் பண்ண முடியும்னா போடுங்க. நஷ்டமானால் திரும்ப மீள முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதிக முதலீடு போடுவதை தவிர்த்துக்குங்க. பொருட்கள் விற்ற பின் தொழிலில் முதல் போடுவது நஷ்டத்தை தவிர்க்க இயலும்.
பொருட்கள் விற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சிடலாம், கண்டிப்பாக நமக்கு நஷ்டம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா அதில் கண்டிப்பாக நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் பொருட்கள் விற்ற பின் தொழிலில் முதல் போடுவது நஷ்டத்தை தவிர்க்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வியாபாரக்காரங்க செயல்படுங்க. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாய்ப்பை பயன்படுத்தணும், கடின உழைப்பை போடணும். வியாபாரக்காரங்க நீங்கள் நஷ்டத்தை தவிர்க்க முதல் போடுவதை தவிர்க்கணும். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். உறவினர் விருந்தினர் இவங்களுடைய வருகை உங்களுக்கு இருக்குது. அதோடு அவங்க வகையில் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு பக்கம் வருகனா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு செய்யணுங்கிற செலவு ரெண்டுமே இருக்கும். இருப்பினும் உங்கள் சிக்கன நடவடிக்கைகள் உங்கள் கணவன் மனதில் நீங்கள் இடம்பெற முடியும். அதனால் சிக்கனத்தை கடைபிடிக்க மறக்காதீங்க. விருந்தினர் வருகை இருந்தாலும் அவங்களுக்கு செலவுகள் செய்கிறதுலேயும் சில சிக்கல்கள் நீங்கள் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணணும். அதாவது சிக்கனங்கிறத கடைபிடித்து அந்த சிக்கலை தவிர்க்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் இப்போ கையெழுத்திடுற மாதிரி நிறைய வாய்ப்பு வரும். அப்படி வரும்போது அதை முழுமையாக கவனமாக படிங்க. படிக்காமல் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு பெருசாக மாட்டிக்கொள்ளாதீங்க. முழுமையாக கவனமாக படித்துவிட்டு அதுக்கப்புறமேட்டு கையெழுத்து போடுவது தான் உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஸோ இதுவும் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக மாணவர்களோடு பம்பு வழக்குகளில் ஏற்படுத்தி கொள்ளாமல் அவங்கக்கிட்ட நட்புணர்வோடு பழகி வரணும். அதாவது சக மாணவர்கள் உங்கள் கூட இருக்கிறாங்களா அவங்கக்கிட்டலாம் அதிகமாக கோவப்படக்கூடாது. பம்பு வழக்குகளை அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அவங்கக்கிட்ட நட்புணர்வோடு பழகி முயற்சி பண்ணிங்கன்னா நற்பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். ஆக மொத்தம் மேச ராசிக்காரங்க இந்த மாதிரி ரொம்ப 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 கவனமாக செயல்பட வேண்டும். எந்த அளவுக்கு கவனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ள முடியும். இப்போ அக்ஷய திருதி நாளில் சிறப்புகளும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளும் உங்களுக்கு சொல்கிறேன், இதையும் தெரிஞ்சுக்குங்க. அக்ஷய திருதி அப்படிங்கிறது ஒரு சாதாரண திருதி கிடையாது. இது ஒரு சக்தி வாய்ந்த திருதி. இந்த நாளில் என்ன மாதிரியான விரதம் இருக்கணும், அதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற முறைகளை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். சித்திர மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. அக்ஷயம் என்றால் வளர்வது பெருகுவது என்று அர்த்தம். அப்படியாக அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி பலம் சேர்க்கும். குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும் திருநாளாக அக்ஷய திருதி போற்றப்படுகிறது. இதனுடைய சிறப்புகள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றது, மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றது. இவ்வளவு ஏன் சிவபெருமான் அன்னபூர்ணி தாயரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பக்கூடிய அளவு உணவை பெற்றது இந்த நாளில் தான். பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள், குசலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய நாள், அப்புறம் ஸ்லோகமாகிய கனகரத சோஸ்தரை இயற்றிய நாள், குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள், திரத யுகம் ஆரம்பமான நாள், வியஷர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள். இந்த மாதிரி இந்த நாள் பல சிறப்புகளை கொண்டு இருக்கு. அதனால தான் இந்த நாளில் இந்த விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். இந்த நாளில் தங்கம் மட்டும் வாங்காமல் தானியங்களாக இருக்கக்கூடிய நிறையது வாங்கலாம். உப்பு, அரிசி, ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் இந்த நாளில் வாங்கிறதுனால அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் புதிய தொழில் கூட தொடங்கலாம். பூமி பூஜை செய்வது கூட இந்த நாளில் பண்ணலாம். ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், பிதுர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்படிலாம் இந்த நாளில் செய்வதன் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்று உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும். ஸோ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு விடியறதுக்கு முன் எழுந்து சுத்தமாக நீராடி பூஜையை சுத்தம் செய்து விளக்கேற்றி கோலம் போட்டு அதன் மீது ஒரு பலகை வைங்க. பின் பலகையின் மீது கோலம் போட்டு ஒரு சொம்பில் சந்தன குங்குமம் இட்டு அதில் நீரை நிரப்பி அதன் மீது பெரிய தேங்காய் வைத்து மாவிளைகளை அதனை சுற்றி அதுக்கு கலசம் போல் தயார் செய்ய வேண்டும். பின் அந்த கலசத்தின் அருகில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதன் அருகில் புதிதாக வாங்கிய பொன் பொருட்களை வைத்து பூ போட்டு பூஜை செய்ய வேண்டும்.
பிறகு அதற்கு கற்பூர தீபாரதனை காட்டி வணங்கினால் வளமான செல்வம் பெருகும். அதுக்கப்புறம் இந்த நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. உணவு, வஸ்திரம் போன்றவற்றை தானமாக வழங்குங்க. பசுவுக்கு கீரை வகைகளை வழங்குங்க. இந்நாளில் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுது. ஸோ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மேசராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.